ஒவ்வொரு புது வருஷத்துக்குமே நம்ம ஒரு மாதிரியான ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்ம எடுப்போம். ஸோ இந்த ஸ்டேஜிலிருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நெக்ஸ்ட் இயரில் நம்ம மூவ் ஆன் ஆகணும். ஸோ இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் பர்சனல் லைஃப்லேயும் சரி, நம்மளுடைய அஃபிஷியல் லைஃப்லேயும் சரி, நம்மளுடைய வீட்லேயும் சரி ஒரு நியூ அப்டேட் இருக்கணும்னு எல்லாருமே விரும்புவோம். அந்த மாதிரி இந்த 2025 நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த 2025 எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 5 M's வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த 5 M'ஸையுமே கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா உங்களுடைய லைஃப்பை அடுத்த கேட்டகரிக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும். ஸோ அந்த 5M என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் யோர் மவுத். ஸோ மோஸ்ட்லி நம்மளுடைய பிரச்சனைகளை வளர்க்குறதுக்கும் ஒரு பிரச்சனை நம்மளை தேடி வர்றதுக்கும் காரணம் நம்மளுடைய மவுத் மட்டும்தான். ஸோ நல்லதும் சரி கெட்டதும் சரி ஒரே இடத்துலேருந்து வர்றதுனால ஸோ நல்லது எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இம்பேக்ட் வந்து நம்மளுடைய பேடான ஒரு விஷயங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதா செய்யுது. ஸோ உங்களுடைய வாய்களை கட்டுப்படுத்துறது மூலிமா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் யோர் மைண்ட். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்மளுடைய மூளை ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவோ விதமான ஆயிரக்கணக்கான விஷயங்களை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் லைஃப்பில் நம்ம இங்கேயே இருந்தாலும் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து நிறையா யோசிச்சுக்கிட்டே இருக்கும் மைண்டில். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களுடைய பேடான எண்ணங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். தேவையே இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸையோ இல்லைன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு கமெண்ட்டவோ வந்து நம்மளுடைய மைண்டில் வந்து ஏற்றிக்கிட்டு அதை பற்றியே ஓடி நெகட்டிவாகவே நம்ம ஓடிட்டு இருப்போம். ஸோ நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஹோல் புக் மாதிரி. ஸோ அதில் இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு சின்ன ஒரு பேஜ் மாதிரி தான். ஸோ அந்த ஒரு பேஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒட்டுமொத்த புத்தகத்தையுமே வந்து ஸ்பாயில் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த லைஃப் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த ஒரு பக்கத்தை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு இல்லாமல் அடுத்தடுத்த மூவ் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மைண்டை இந்த 2025 கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு பாருங்கள். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் யோர் மூட். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான மூட் ஸ்விங் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய நேரங்களில் நம்மளே சொல்லுவோம் இல்லையா, ஒரு நேரத்தில் இருக்கிறது போல் இன்னொரு நேரத்தில் நான் அப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மூடை ரொம்பவே காமாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கும் அண்ட் ஹாப்பியாக அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் யோர் மேனர்ஸ். ஸோ நம்மளுக்கு இதில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய சாரீஸ், தேங்க்ஸ் பண்ணக்கூடியது, ஒருத்தருக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப்ஸு, நீங்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கறது மூலிமா இது எல்லாமே வந்துட்டு மேனர்ஸில் தான் வரும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து இந்த வருஷத்தில் கரெக்ட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இம்மீடியட்டாக தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. நம்ம ஏதாவது ஒருத்தரை ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சாரி சொல்லி பழகுங்க. இந்த ரெண்டுமே ஒரு பிரச்சனையை வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் யோர் மணி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா நம்ம வார்த்தையை முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய வார்த்தையை விடும்போது எந்த அளவுக்கு வாழ்க்கை போகுமோ அதே அளவுக்கு நம்மளுடைய பணத்தை விடும்போது நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போகும். ஸோ முதல்ல ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா கடைசியில் ஒரு பிரச்சனையில் முடியுது. ஸோ உங்களுடைய பணத்தை சரியான விதத்தில் கையாளுறது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போக முடியும். ஒருவேளை அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உங்களுக்கு இல்லை, நீங்கள் அதை பற்றி கற்றுக்கவோ தெரிஞ்சுக்கவோ விரும்பலை அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி கீழே தான் உங்களை இன்னும் இழுத்துட்டு போகும். ஸோ உங்களுடைய வருமானம் 10,000மோ 1,00,000மோ அதுக்குள்ளே கரெக்டாக உங்களுடைய ஸ்பெண்டிங்கை கொண்டு போய் கண்ட்ரோல்டாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த 5 M'ஸுமே நான் என்னை பற்றி ஸ்டடி பண்ணிக்கிறதுக்காக நான் சர்ச் பண்ணப்போ எனக்கு கிடைச்ச ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதை பர்சனலாக இருக்கிறத விட இதை கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த இயரில் நான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சது. பட் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்து யோசித்து பார்த்துட்டு தான் இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நானும் இதை ட்ரை பண்ணுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.